எத்தனை நாளைக்கு தான் இவனை ஐயா கண்ணில் காட்டாமல் இருக்கிறது? இன்னைக்கு இவனை பார்க்கட்டும், என்ன சொல்றாலும் தெரிஞ்சுக்கோ. வா வாடா. என்ன பாட்டி, எனக்கு வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேசாம நிக்கிறேன்? அதுக்கு தானே வந்திருக்கோம். இரு, இவர் தான் நான் சொன்ன முதலாளி. உன் அம்மா உனக்கு முக்கியம்னா இந்த ஆள் இங்க இருந்து போய் ஆகணும். இது நம்ம குடும்பத்து விசேஷம். இதுல அழியாத விருந்தாளியா அந்நிய மனுஷங்கள நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. சௌந்தர்யா, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? உன் பொண்டாட்டிய பாருடா, பதறி போய் ஓடின்னு இருக்கா. நடிக்கிறாமா? அவ உங்களை எல்லாரும் ஏமாத்துறதுக்கு நடிக்கிறா. அத பார்த்து நீங்க வேணா மயங்கலாம், ஆனா நான் மயங்க மாட்டேன். அடடே, வாங்க சம்பந்தி. வாங்க மாமா. வெளியில சொல்ல முடியாத உரிமை, அதான் பயந்து பயந்து வந்து பார்க்குறேன். இந்த அளவுக்காவது கடவுள் என் மேல கருணை வச்சிருக்காருன்னா அது காரணம் சுரேஷ் தான். சுரேஷ் மனசு வைக்கலன்னா நான் யாரோ, குழந்தை யாரோ. இதை பாருங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாமே சரியாயிடும், என்ன நம்புங்க. அடடா, நேரம் ஆச்சு, முதல்ல பேர் வைங்க குழந்தைக்கு. பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி என் பேரனுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆமா, என்ன பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? இவன் ஜென்மராசிப்படி கா கே கு எழுத்து வருது. கண்ணன், கிருஷ்ணன், கோகுல்னு ஆளுக்கு ஒரு பேர் சொல்றா. நீங்க தான் ஒரு பேரை முடிவு பண்ணணும். அப்பா, நீங்க என்ன பேர் சொன்னாலும் அதையே நாங்க எல்லாரும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். சொல்லுங்க. குழந்தை பேரை நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான் முறை. சொல்லுங்கப்பா. நீங்க செலக்ட் பண்ணிக்கிற 3 பேரும் நல்லா இருக்கு. கண்ணன் ஒரு விளையாட்டு புள்ள, கிருஷ்ணன் போராடுறவன், கோகுல் கோகுலத்தே ஆண்டவன். அதனால கோகுல் பேர் வச்சிடலாம். பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன பேரு தான் மாமா வைக்கிறார். அது நான் சொன்ன பேரு. ஏய், இந்த பேரை நான் தான் செலக்ட் பண்ணேன். எல்லாருக்கும் பிடிச்ச பேருப்பா, இந்த பேரையே நம்ம வச்சிடலாம். சரிம்மா, அப்படியே வச்சிடலாம். சம்பந்தி, குழந்தை காதுல 3 தடவை கோகுல் கோகுல் சொல்லிடுகோ. பேஷா. யோ பட்ற, உன் மனசுல என்ன பத்தி என்னையா நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட 10 மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 8 மணிக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அத்தை, நான் சந்தேகப்பட்டு சீக்கிரம் போலான்னு சொன்னேனே, கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த பாருங்க, நீங்க நினைச்சதெல்லாம் கற்பனை பண்ணி பேசாதீங்க. இப்ப யாரும் குழந்தைக்கு பேர் வைக்கல. குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் 10 மணிக்கு தான். சரிடி, இந்த ஆள் வரமாட்டான்னு தான் சொன்னேன். இப்ப எதுக்காக வந்திருக்கானா? எதுக்கு வந்திருப்பாரு? நாம 10 மணிக்கு மேல தானே வருவோம். சீக்கிரமா வந்து குழந்தைய கொஞ்சிட்டு பேர் வச்சுட்டு போலான்னு வந்திருப்பாரு போல இருக்கு. வெக்கமான சூடு சொரணை இருந்தா யார் பெத்த குழந்தைக்கு சொந்தம் கொண்டாடுவானா? அம்மா, நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதம்மா, ப்ளீஸ். நீ பேசாதடா. பெத்த தாயை விட 3வது மனுஷன் அந்த ஆள் உனக்கு முக்கியமா போயிட்டால. ஒரு கர்டசிக்காவது வந்து கூப்பிட்டியா? ஆனா அந்த ஆளை தாங்குன்னு தாங்கி இருக்க. அவனும் சூடு சொரணை இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான். யாரையும் என்ன கூப்பிடலாமா? நானே தான் எதாச்சியா வந்தேன். நான் வந்ததை பார்த்து எல்லாம் தகச்சு போய் தான் நின்னாங்க. உங்க புள்ள சுரேஷ் கூட ஏன் வந்தீங்கன்னு கேட்டார். ஏதோ குழந்தை பாசத்துல வந்துட்டேன்னு சொன்னேன். ஓகே, நீ சொன்னதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். ஆனா இந்த குடும்பத்துக்காக ஒரு நல்லது செய்யறேளா?
புள்ளைய எழுந்துட்டு நிக்கிற நீங்க என் பேரனுக்கு பேர் வைக்கும்போது தயவு செஞ்சு இங்க இருக்க வேண்டாம். போறேடா? அம்மா உன் அம்மா உனக்கு முக்கியம்னா இந்த ஆள் இங்க இருந்து போய் ஆகணும். இது நம்ம குடும்பத்து விசேஷம். இதுல அழியாத விருந்தாளியா அந்நிய மனுஷங்கள நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. சௌந்தர்யா அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? அவர் செல்வாக்கு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் அவர் வீட்டோட. இது என்னுடைய சம்பந்தி வீடு. என் பேர குழந்தைக்கு நான் பேர் வைக்கும்போது அந்த ஆள் வெளியே போகணும். குழந்தைக்கு என்ன பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க? கோகுல். கோகுல் கோகுல் கோகுல். நீ சொல்லு. கோகுல் கோகுல் கோகுல். கோகுல் 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 கண்ணா. குட்டி பையா. கண்ணா. அம்மா, இந்த மாசம் செலவு பட்ஜெட் போட்டுட்டேன். படிக்கட்டுமா? ஆமா, படி. பெரிய கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டிருக்காங்க. அவங்க படிக்கிறாங்களா எல்லாம் உட்காந்து கேட்கணுமா? ஆத்துக்கு வாடகை 2000 ரூபாய்மா. மளிகை செலவு 3000 ரூபாய். பாலுக்கு 1000 ரூபாய். கரண்ட் சார்ஜ் 500 ரூபாய். 500 ரூபாயா? ஏண்டி நாம 500 ரூபாய்க்கா கரண்ட் யூஸ் பண்றோம்? நாம எவ்வளவு யூஸ் பண்றோம்னு யாருக்குமா தெரியும்? ஹவுஸ் ஓனருக்கு 500 ரூபாய் கரண்ட் கொடுத்துடணும். அதான் கண்டிஷன். அந்த ஆத்துல இருக்கிற வரைக்கும் கரண்ட் சார்ஜே 3000 4000ன்னு கட்டின்னு இருந்தோம். இப்போ 500 ரூபாய்க்கே நாம கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் காய்கறி செலவு, மத்த செலவெல்லாம் ஒரு 750 ரூபாய். அது என்னம்மா மத்த செலவு? அப்பா, சோப்பு, பவுடர், எண்ணெய், பேஸ்ட் இதெல்லாம் வாங்கணுமோ இல்லையோ, அந்த செலவு தான் மத்த செலவுன்னு சொன்னது. அதுக்கப்புறம் லாண்ட்ரி செலவு. லாண்ட்ரி செலவா? இனிமே லாண்ட்ரிக்கெல்லாம் ஒண்ணு போட வேண்டாம், நாமளே துவைச்சுப்போம். துவைச்சுக்கலாமா? ஆனா அயன் பண்ணணும்ல. மடிப்பு கலையாம அயன் பண்ணி போட்டுன்னு போறதுக்கு இங்க யாரும் ஆபீஸுக்கு போய் வெட்டி முறிக்கல. சரிம்மா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துடலாம். முக்கியமான செலவு குழந்தைக்கு பால்டீன் வாங்குறது. அதை விட முக்கியமான செலவு அப்பாவுக்கு மருந்து மாத்திரை வாங்குறது. அந்த செலவே 1500 ரூபான்னு வருதுமா. குழந்தை செலவையும் மருந்து வாங்குற செலவையும் குறைக்கவே முடியாதுடி. ஆமா, மொத்த பட்ஜெட் எவ்வளவு வருதுடி? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. 2500, 500, 3000, 500, 750, 100, 1700, மொத்தம் ஒரு 9350 ரூபாய் வருதுமா. சில்லறை செலவெல்லாம் சேர்த்தா ரவுண்டா 10,000 ரூபாய் ஆகும். 10,000?
ரங்கநாயகி, அந்த ஆத்துல இருக்கிறச்சே டிரைவர், தோட்டக்காரன், சமையல்காரன் இவாளுக்கெல்லாம் சேர்த்தே நாம 15,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ? ஐயோ என்னண்ணா அது, நீங்க வேற. இப்ப எதுக்கு நீங்க பழசெல்லாம் கிளறின்னு இருக்கேள்? அதெல்லாம் நினைச்சா என் வயிறு தான் பத்தின்னு எரியுது. அம்மா இப்ப ஆக வேண்டியதை பாப்போம். 10,000 ரூபாய் செலவாகுது. ஆனா 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் நாட்டியம் சொல்லித்தரேன். வர வருமானத்துல எப்படி இந்த ஆத்த நடத்த போறோம்? ஐயோ, இப்ப என்ன பண்ண போறோம் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாருங்க, இதெல்லாம் யாராத்துலயும் நடக்கிற மாதிரியும் நேக்கும் இந்த ஆத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும் உட்கார்ந்து இருக்கான். இவெல்லாம் தினக்கூலி வேலை செஞ்சா கூட மாசம் 2,000 3,000ன்னு தாராளமா சம்பாதிக்கலாம். அந்த அதிர்ஷ்டம் தான் நமக்கு இல்லையே. தேவையில்லாம என்னையும் அழுத்துன்னு இருக்க? ஆ? இத பாரு, தினக்கூலி வேலைக்கெல்லாம் போகணும்னு நேக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. ஆ? ம். அப்போ உன் பொண்டாட்டி மட்டும் நாட்டியம் சொல்லி கொடுத்து நம்மளெல்லாம் காப்பாத்தணும்னு அவளுக்கு தலையெழுத்தாடா? அவ செய்யறால, உனக்கு எங்க போச்சு புத்தி? அவளை என்ன கம்பேர் பண்ணி பேசாதமா. அவ பேச்சை என்கிட்ட வேண்டாம். உன் பொண்டாட்டிய பத்தி உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்டடா போய் பேச சொல்ற? வேண்டாமா, அந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற வார்த்தையை என்கிட்ட பேசாத. நேக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு வெறுப்பா இருக்குமா. டேய், என்னடா நினைச்சுன்னு பேசிட்டு இருக்க? அவ இந்த ஆத்துக்கு தெய்வம் மாதிரிடா. அவளை பத்தி பேசினா உனக்கு வெறுப்பா இருக்கா? ஐயோ பாத்துனா, நீங்க எதுக்கு அவளுக்கு சௌமா கத்தின்னு இருக்கேன்? எதுக்கு பண்ணீங்க? தேவையில்லாம tension பண்ணிருக்கேன். ஐயோ, அம்மா பயமா இருக்கு. அப்பா அதிகமா இரும்ப கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதிகமா இரும்ப உடம்புக்கு நல்லது இல்லையா? இப்போ மெதுவா, மெதுவா. அம்மா அம்மா நீங்க போய் அப்பாவுக்கு சொல்லுங்க. சரி, நான் அவரை பாத்துக்கிறேன். நான் போய் சிறப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். மெதுவாண்ணா. ஐயோ. என்ன, உங்களுக்கே உடம்பு முடியல, எதுக்கு நீங்க அவனுக்கு சமமா கத்தின்னு இருக்கேன்? இப்ப யாரு கஷ்டப்படுறது? மெதுவாண்ணா, மெதுவாண்ணா. நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் சிறப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் டி. பகவானே. ஏண்டா டேய், குடிச்சு குடிச்சு உனக்கு மனசே மறந்து போயிட்டாடா? பாருடா, உங்க அப்பா இருமி இருமி துடிச்சு போயிட்டு இருக்க. நீ கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கேடா பாவி. டேய், உன் பொண்டாட்டிய பாருடா, பதறி போய் போடின்னு இருக்கா. நடிக்கிறாமா. அவ உங்களை எல்லாரும் ஏமாத்துறதுக்கு நடிக்கிறா. அத பார்த்து நீங்க வேணா மயங்கலாம், ஆனா நான் மயங்க மாட்டேன். பட்ஜெட் போடுறான். டேய் ஸ்ரீ, ஐயோ. என்னமோடா கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. இது என் விஷயத்துல எவ்வளவு சரியா இருக்கு பாத்தியா? என் சொந்த பேரனை என்னால கொஞ்சம் முடியலடா. அவனுக்கு ஒரு பேர் வச்சு சந்தோஷப்பட முடியல. என்ன வாழ்க்கை? என்னடா என் வாழ்க்கை? ச்சே, நான் இருக்கிறத விட தஞ்சை இருக்கிற இடத்துக்கே போய் சேர்ந்துடலாம். டேய், என்ன அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? என்னடா பேசுற நீ? இப்ப என்ன நடந்துச்சு இப்படி வருத்தப்பட்டு இருக்க? இன்னும் என்ன நடக்கணும்? இன்னும் என்ன நடக்கணுங்கிற? அந்த பொம்பளை அலுமேலு யாரா? அவ யார என் லைஃப்ல வந்து குறுக்க வந்து டார்ச்சர் பண்றதுக்கு? டேய் சும்மாரா. நியாயமா பார்த்தா அலமேலுக்கு தான் உரிமை ஜாஸ்தி இருக்கு, நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏய், சஞ்சயோட பிள்ளை என் பேரடா அவன். ஆஹா, ஓ, இத 4 பேர் முன்னாடி சத்தம் போட்டு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா யாருக்கிட்ட தலை குனிவு? கௌசிக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுரேஷுக்கும் தான். அப்போ இத நினைச்சு நினைச்சு எல்லா இடத்துலயும் தலை குனிஞ்சு நிக்கணுமா? டேய் ராஜா, இது ஒரு சிக்கலான பாச போராட்டம்டா. இந்த சிக்கலை நாம எடுக்கணும்னு நினைச்சா முடியாதுடா. மேல மேல பெரிய சிக்கலா தான் ஆகும். அப்போ இதுக்கு என்னதான்டா வழி? என் பேரன் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டானா? கிடைப்பான்டா, கிடைப்பான். அது எப்போன்னு காலம்தான் பதில் சொல்லணும். நீயும் நானும் அவசரப்பட்டா எதுவுமே நடக்காது. சஞ்சய் நம்மளை விட்டு போயிட்டான், அதுவும் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டான். அவன் இனிமே வரவே முடியாதுடா. ஓ கோபால், நான் உண்மையை தான்டா சொல்றேன். உன் மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. அவனுக்கும் கௌசிக்கு எந்த தொடர்பும் இல்லாம இருந்து அவன் உன்னை விட்டு நிரந்தரமா போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? தெரியல, பதில் சொல்ல தெரியல. ஏதோ கடவுளோட கருணை நம்ம பக்கம் இருக்கிறதுனால
சஞ்சயோட வாரிசை கௌசல்யா மூலமா கொடுத்துருக்காரு. அந்த வாரிசு உங்ககிட்ட வளர்ந்தா என்ன, வேற எங்கேயாவது வளர்ந்தா என்னடா? அதுக்கு செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் காலாகாலத்தில் ஒழுங்கா செய்யண்டா. டேய், நீ பேசுறது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா என்னுடைய நிலைமையில் நீ இருந்தீன்னா அந்த வலி உனக்கு தெரியும். ராஜா, அடிக்கடி உன் கனவுல சஞ்சய் வரான்னு சொல்றியே, இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொல்லு. அவனும் இதே தான் சொல்லுவான். மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்துக்கடா, கொஞ்சம் தெளிவா இரு. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நல்லா யோசனை பண்ணு. நான் போயிட்டு அப்புறம் வரேன். தனியா உட்காந்து யோசிச்சா நல்ல தெளிவு வரும். புஜ்ஜி கண்ணா, என்னடா? நான் தான் கொஞ்சுவேன். அத்திமேர் குழந்தை கொடுங்க. தர முடியாது. இல்ல கொடுங்க. சொன்னா கேளு, தர முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பத்திரமா பாத்துக்கறேன். கொடுங்க அத்திமேர். கொடுக்க முடியாது. அத்திமேர் கொடுங்க. என்னம்மா, ஏன் கண் கலங்குற? ஒண்ணுமில்லப்பா, ஆனந்த கண்ணீர். என்ன அறியாமலே என் கண்ணு கலங்கெடுத்து. அதுக்கு காரணம் நேக்கு தெரியுமா? சுரேஷ் தம்பி அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசம் தான். மாமா, என் பையன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் அதிசயமா மாமா? கௌசி ஆத்துக்காரி, அவ தன் உயிரையே பணைய வச்சு என் பிள்ளை எனக்கு பெத்து கொடுத்துருக்கா. அவன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கிறது தப்பா? தப்புன்னு யார் சொல்ல முடியும்பா? இது உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். உலகத்திலேயே என் பொண்ணு கௌசி போல யாரும் அதிர்ஷ்டம் பண்ணிருக்க முடியாதுன்னு நான் மார்த்தட்டி சொல்லுவப்பா. மாமா, குழந்தைய எந்த குறையும் இல்லாம வளர்க்கணும். எந்த குறையும் இல்லாம வளர்க்கணும்னா குழந்தைய தரையிலேயே விடக்கூடாதா? கௌசி, இந்த குழந்தைக்கு எங்க அம்மா உரிமை கொண்டாடலாம், ராஜரத்ன அப்பாவும் உரிமை கொண்டாடலாம். அதை பத்திலாம் நான் கவலைப்பட போறதில்ல. இவனை நம்ம 2 பேரும் தான் கண்ணும் கருத்துமா வளர்க்கணும். குழந்தையோட பாரம் தாய்க்கு 10 மாசம் தான். ஆனா தகப்பனுக்கு தான் மீதி பாரம்லாம். அதனால நீங்க தான் அந்த பாரத்தெல்லாம் சுமக்கணும். இது சுமை இல்ல, சுகம். இவனுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்திம்பே, குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். படிக்கிற கேக்குறல? பேபி சோப்பு, பேபி பவுடர், பேபி கிரீம், பேபி லோஷன், கண்மை, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ட்ரெஸ், இதெல்லாம் இப்போதைக்கு வேணும். அதுக்கப்புறமா பாப்பா அப்புறம் நடக்கும்போது யூஸ் பண்ற நடவண்டி, அப்புறம் சின்ன சின்ன பொம்மைங்க, இதெல்லாம் வேணும். ஓகேயா? இதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? குழந்தைக்கு இப்பவே ஸ்கூல் அட்மிஷன் நீங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வாங்கி வச்சிடுங்க. இல்லனா அவன் வளர்ந்த பிறகு நீங்க அட்மிஷன் வாங்குறச்சே நிறைய காம்படிஷன் இருக்கும். அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் போன உடனே சைக்கிள் வாங்கி தரணும், காலேஜ் போகும்போது பைக் வாங்கி தரணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. முதல்ல இந்த லிஸ்ட் பாருங்க. இந்தாங்க, இந்த லிஸ்ட் புடிங்க. ஓகே? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். சரியா? இப்பவே ப்ரோசீட் பண்ணுங்க. ஓகே மை லார்ட். நீ நேக்கு குழந்தையாவா இல்ல மாமியா? அவங்க கூட என்ன இப்படி அதிகாரம் பண்ண மாட்டாங்க. மாப்பிள்ள, சீதா ஏதோ தமாஷ்க்கு சொல்றா, அதை நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. மாமா, இந்த விளையாட்டெல்லாம் நான் ரொம்ப ஜாலியா ரசிக்கிறேன். நீக்கு ஒரு தங்க இல்லாத குறைய சீதா தான் தீத்து வச்சுட்டு இருக்கா. ஐயோ அத்திம்பே, என்ன தங்கன்னு சொல்லி என் ஹார்ட்டை டச் பண்ணிட்டேன். ஆமா, இந்த லிஸ்ட்ல ஒரு சிலதெல்லாம் நான் நோட் பண்ண விட்டுட்டேன். நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா? என்னது? நேக்கு 2 ஜோடி வளையல், ஒரு செட்டு கம்மல், செயின், ஃபேஸ் கிரீம், வாசனை சோப்பை வாங்க மறந்துடாதே. அப்புறம் வேற என்ன? இப்போதைக்கு இது போதும். இவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. அது ஞாபகம் வரும்போது சொல்றேன். இப்போ இது மட்டும் வாங்கிட்டு வாங்க. மாமா, உங்களுக்கு பையன் இல்லாத குறைய இந்த சீதா தீத்து வச்சுட்டு இருக்கா. நான் போய் குழந்தைக்கும் இவளுக்கும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? கௌஷி அக்கா, உன்னை பார்த்தா இன்னைக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்டா என்ன பார்த்து பொறாமப்படுற? நல்ல புருஷன் அமைவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அத்திம்பேர் நோக்கு அநியாயத்துக்கு நல்ல புருஷனா அமைஞ்சிட்டார்ல. சீதா, குழந்தை அழறது, போய் தொட்டலாட்டு. சரிப்பா. கௌசி, இவ விளையாட்டா சொன்னாலும் அதுதாம்மா உண்மை. சுரேஷ் மனசு உன்னால என்னைக்குமே வருத்தப்படக்கூடாதுமா. அவருக்காக எது வேணாலும் நீ விட்டு கொடுக்க தயாரா இருக்கணுமா?
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் அதெல்லாம் நீ சுரேஷ் மாப்பிள்ளைக்காக தாங்கிக்கணும். என்னை விட நம்ம குடும்பத்தை விட நோக்கு மாப்பிள்ளதாமா முக்கியம். ஞாபகத்துல வச்சுக்கோமா, இந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் இவர்தான் தகப்பன். அம்மா, குழந்தைக்கு பால் வேணும் போல இருக்கு, போ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவனை ஐயா கண்ணில் காட்டாம இருக்கிறது? இன்னைக்கு இவனை பார்க்கட்டும், என்ன சொல்றாலும் தெரிஞ்சுக்கும். வா வாடா. என்ன பாட்டி, எனக்கு வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேசாம நிக்கிற? அதுக்கு தானே வந்திருக்கோம். இரு, இவர் தான் நான் சொன்ன முதலாளி. பாட்டி, இவரா? ஆமாண்டா, இவர் தான் உனக்கு வாழ்வு கொடுக்கணும். வாழ்வா? வாழ்வுனா வேலை கொடுத்தா வாழ்வு கொடுத்த மாதிரி. வாடா பேசாம. ஐயா, நான் சமயக்காரமா வந்திருக்கேன். என்ன? என் பேரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாக்குறீங்களா? சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தி